வழக்கமா நாம ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பத்தி பேசும்போது ஒரு துல்லியமான ரிசல்ட் எதிர்பார்ப்போம் இல்லையா? இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுத்தா டாக்டர் உடனே அந்த உடைஞ்ச எலும்ப காட்டி இதோ இங்கதான் பிரச்சனைன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆமா, கரெக்ட். எல்லாமே ரொம்ப கண்கூடா ஒரு அளவுகோலுக்குள்ள இருக்கும். அதுதான் நமக்கு ஒரு நிம்மதிய குடுக்குது. எக்ஸாக்ட்லி. ஆனா மனிதனுடைய நரம்பியல், சூக்ஷ்ம உடல், அப்புறம் மனசோட ஆழம், இந்த உலகங்களுக்குள்ள நீங்க நுழையும் போது அந்த எக்ஸ்ரே மெஷின்லாம் முற்றிலுமாக செயலிழந்து போயிடும். அங்கே பருப்பொருட்களோட விதிகள், அதாவது பிசிக்கல் லாஸ் எதுவும் வேலை செய்யாது. கண்டிப்பா நாம இன்னைக்கு ஆழமா ஆராய போகும் இந்த தியான உலகமும் உண்மையிலே பல மர்ம முடிச்சுகளை கொண்டதுதான். நாம தொடர்ந்து அலசி வரும் விஞ்ஞான் பைரோ தந்திரா தொடர்ல இது எபிசோட் 22. 1972, 73 காலகட்டத்துல மும்பைல ஓஷோ வழங்கிய உரைகளை தான் நம்ம சோர்ஸ் மெட்டீரியலா எடுத்திருக்கோம். ஆமா, பண்டைய தந்திர நூலான விஞ்ஞான் பைரோ தந்திராவில உள்ள 112 தியான முறைகளை தான் அவர் இதுல ரொம்ப விரிவா விளக்குறாரு. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் தத்துவங்களோ கோட்பாடுகளோ கிடையாது. இது முழுமையா அனுபவத்தை பற்றியது. மனச தாண்டி விழிப்புணர்வ நேரடியா உணர்றதுக்கான வழிகாட்டுதல்கள் இவை. வாங்க சாட்சியா நுழைவோம். சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். இந்த உரையில சாதாரண 2 கண்களுக்கும் நெற்றிக்கண்ணு அப்படின்னு சொல்லப்படுற 3ஆம் கண்ணுக்கும் உள்ள தொடர்பு பத்தி ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் வருது. ஆமா, அந்த தண்ணீர் குழாய் உதாரணம் தானே. கரெக்ட். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஒரு தண்ணீர் குழாயில தண்ணீர் வேகமா பாஞ்சிட்டு இருக்கும்போது அதோட ஒரு பக்க ஓட்டத்தை நீங்க முழுசா அடைச்சிட்டா அந்த தண்ணி தனக்கான வேற ஒரு பாதையை தேடி முட்டி மோதி பாயும் இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். அதாவது நமது சாதாரண கண்களோட அசைவ நம்ம முழுமையா நிறுத்தும்போது கண்களின் வழியா வெளியேறும் அந்த சக்தி வேற வழியே இல்லாம தானாகவே 3ஆம் கண்ணை நோக்கி பாயும்னு அவர் விளக்குறாரு. இது கேட்கறதுக்கு தர்க்க ரீதியா சரியா பட்டாலும் உடல் ரீதியா இது எப்படி சாத்தியம்னு ஒரு கேள்வி வருது. இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த 3ஆம் கண் அப்படிங்கிறது நமது பருவுடல், அதாவது பிசிக்கல் பாடி சம்பந்தப்பட்டது கிடையாது. அது முழுமையா நமது சூக்ஷ்ம உடல், சப்டில் பாடி சார்ந்தது. அதனால்தான் ஸ்கேன் பண்ணா தெரிய மாட்டேங்குதா? எக்ஸாக்ட்லி. நவீன மருத்துவ அறிவியலால உங்க மண்டையோட்டைய எக்ஸ்ரே எடுத்தோ இல்ல ஸ்கேன் செய்தோ 3ஆம் கண்ணை கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம் இதுதான். நீங்க ஒரு மூளைய அறுவை சிகிச்சை செய்து பார்த்தா அங்கே 3ஆம் கண்ணுன்னு ஒரு உறுப்பே இருக்காது. ஏன்னா அது ரத்தமோ சதயமான விஷயம் இல்ல. அது ஒரு ஆற்றல் மையம், ஒரு எனர்ஜி சென்டர். கரெக்ட். உங்க பருவுடல் அழியும் போது நீங்க உலகை பார்க்கிற சாதாரண 2 கண்களும் அழிஞ்சிடும். ஆனா இந்த சூக்ஷ்ம உடல் அப்படிங்கிறது மரணத்தின் போதும் உங்களோட பயணிக்கக்கூடியது. அதோட பார்வை திறந்தா 3ஆம் கண் எனப்படுது. அப்படியா? அப்போ நமது சாதாரண 2 கண்களால இந்த மேஜை, நாற்காலி, மனித உடல்கள் மாதிரி பருப்பொருள்களை மட்டுமே காண முடியும். ஆனா சூக்ஷ்ம கண்கள் திறக்கப்படும்போது வேறேதோ ஒன்று நடக்குது இல்லையா? கண்டிப்பா நடக்குது. சாதாரண கண்கள் ஒளியை பிரதிபலிக்கிற பொருட்களை மட்டுமே காணும். ஆனா 3ஆம் கண் விழிப்படையும் போது நீங்க உலகை ஒரு புதிய பரிமாணத்துல பார்க்க தொடங்குவீங்க. அதாவது ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவரோட உருவத்தை மட்டும் பார்க்காம, ஆமா, அவருடைய ஆன்மாவை, அவருடைய உண்மையான அதிர்வை, அதாவது வைப்ரேஷனை நீங்க பார்க்க தொடங்குவீங்க. ஏன் இந்த சூக்ஷ்ம கண்கள் முழுமையா திறக்கப்படும் போது கண்ணுக்கு தெரியாத அரூப விஷயங்களை கூட பார்க்க முடியும்னு ஓஷோ சொல்றாரு. இதுல ஒரு மேசிலிருக்க வைக்கிற தகவல் ஒன்று இருக்கு. ஒருத்தருக்கு இன்னும் 6 மாசத்துல மரணம் நிகழப்போகுதுன்னா அதற்கான மரண நிழலை, அதாவது டெத் ஷேடோவை கூட முன்கூட்டியே காண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது எப்படி 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும்? நாம் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா மரணம்ங்கிறது வெறும் உடல் சார்ந்த ஒரு நிமிட நிகழ்வு கிடையாது. அது ரொம்ப ஆழமான ஒரு சூக்ஷ்ம செயல்முறை. ஒரு மனுஷனுக்கு மரணம் நிகழப்போகுதுன்னா அதற்கான தயாரிப்புகள் அவனோட சூக்ஷ்ம உடல்ல 6 மாசத்துக்கு முன்பே தொடங்கிடுமா. ஓ, அந்த சூக்ஷ்ம உடல் மெல்ல பிசிக்கல் பாடியோட உள்ள தொடர்பை துண்டிக்க தொடங்கும் இல்லையா? ஆமா, அந்த துண்டிப்பு ஏற்படும்போது அந்த மனுஷனை சுற்றி ஒரு இருண்ட நிழல் போன்ற ஒரு வெற்றிடம் உருவாகும். சாதாரண கண்ணுக்கு அது கண்டிப்பா தெரியாது. ஆனா 3ஆம் கண் விழிப்படைந்த ஒருவரால அந்த நபர் உங்களோட சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போதே அவரை சுற்றி உருவாகியுள்ள அந்த மரண நிழலை தெளிவா பார்க்க முடியும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த சூட்சும பார்வையத்தான் அவரு மனிதர்களோட ஒளிமட்டம், அதாவது ஆரா அப்படிங்கிற விஷயத்தோட இணைச்சு பேசுறாரு. ஆறாங்கிறது நம்ம உணர்ச்சிகளோட வெளிப்பாடு. ஆமா, நாம தினசரி வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம். பலரும் தங்கள் உண்மையான உணர்ச்சிகளை முகமூடிக்கு பின்னாடி மறைச்சிடுறாங்க.
ஆனா 3ஆம் கண் திறந்த ஒருத்தர்கிட்ட நீங்க நடிக்கவே முடியாதுங்கிறாரு. கண்டிப்பா முடியாது. நீங்க உள்ளுக்குள்ள ரொம்ப கோவமா இருந்துகிட்டு, வெளிய நான் ரொம்ப அமைதியா இருக்கேன்னு சிரிச்சு பேசினா கூட, உங்க கோபம் உங்களை சுற்றி ஒரு சிவப்பு நிற ஆறாவா வெளிப்பட்டுடும். உங்க வார்த்தைகளை விட உங்க ஆறா உங்க உண்மையான மனநிலைய தெள்ளத் தெளிவா காட்டி கொடுத்துடும். இதனால தான் முற்காலத்துல ஆன்மீக குருமார்கள் ஒரு சீடனுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றத கேக்குறத விட அவங்க ஆறாவ தான் ரொம்ப கவனிப்பாங்க. அதாவது சீடன் வாயால நான் தியானத்துக்கு தயார்னு சொன்னாலும் ஆமா, அவனோட ஆறா குழப்பமாவோன்னு இருளடைஞ்சோ இருந்தா குரு பல வருஷங்கள் கூட பொறுமையா காத்திருப்பாரு. அந்த ஆறா ஒரு குறிப்பிட்ட தூய்மை நிலைய அடையிற வரைக்கும் எந்த பயிற்சியும் கொடுக்க மாட்டாங்க. ரைட். ஆனா இந்த ஆறா பத்தின குறிப்புகளை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி வந்துச்சு. இதுல ஒரு வரலாற்று தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன தகவல் அது? பழங்காலத்துல புத்தரும் மகாவீரரும் பெண்களுக்கு தீட்சை கொடுக்க தயங்குனாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதுக்கு காரணமா அவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னா, பெண்களின் மாதவிடாய் சுழற்சியின் போது ஏற்படுற ஆறாவோட மாற்றங்கள் தான். அந்த சமயத்துல ஏற்படும் உணர்ச்சி மாற்றங்கள். கரெக்ட். அந்த நேரங்கள்ல கோபம், மனச்சோர்வு போன்ற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏற்படுறதால அவங்க ஆறா கீழ்நிலைக்கு போயிடுதுன்னு அவங்க நினைச்சாங்க. இத படிக்கும்போது இது ரொம்ப ஒருதலைபட்சமாவோ இல்ல பெண்களை விலக்கி வைக்கிற ஒரு செயலாவோ உங்களுக்கு தெரியலையா? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப நியாயமான கேள்விதான். இப்போ இருக்கிற காலகட்டத்திலேருந்து பார்க்கும்போது அது பெரிய பாகுபாடு மாதிரி தான் தோணும். ஆனா இதுக்கு நாம அந்த காலகட்டத்தோட ஆன்மீக அறிவியலையும் தியான முறைகளோட பின்னணியும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க பெரிகளை தாழ்வா நடிச்சு அப்படி பண்ணலன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. புத்தரோ மகாவீரரோ பெண்களை தாழ்வா நினைக்கல. இது முழுக்க முழுக்க உடலின் இயங்குமுறை, அதாவது பாடி மெக்கானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப ஆண்களோட பாலியல் சக்தியோ உணர்ச்சிகளோ அவங்க மனசோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு ஆண் நினைச்சா தன் சிந்தனை மூலமா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ஆனா பெண்களோட உடல் செயல்பாடுகள், குறிப்பா அந்த மாதவிடாய் சுழற்சி, அது இயற்கையான ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் மாதிரி செயல்படுது இல்லையா? அது மனசோட கட்டுப்பாட்டுல இல்ல. கரெக்ட். ஒரு பெண் எவ்வளவுதான் ஆழமா தியானம் செய்தாலும் அந்த இயற்கை சுழற்சியின் போது உடல்ல ஏற்படுற ரசாயன மாற்றங்களை அவ மனசால தடுத்து நிறுத்த முடியாதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஓஹோ, அந்த ஆட்டோமேட்டிக் கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும்போது அது தவிர்க்க முடியாம ஆறாவிலும் மாற்றங்களை ஏற்படுத்துது. ஆமா, மனம் ஒரு நிலையில இருந்தாலும் உடல் வேறொரு சுழற்சியில இயங்குறதான அந்த ஒரு வார காலத்துல தியானத்துல கிடைச்ச முன்னேற்றம் அப்படியே சிதைஞ்சு மறுபடியும் ஜீரோவுக்கு வந்துடுதுன்னு மகாவீரர் கணிச்சாரு. இதனாலதான் ஒரு பெண் முக்தி அடையணும்னா அவ அடுத்த பிறவியில ஆணா பிறக்கணுங்கிற ஒரு கடுமையான நிலைப்பாட்டை கூட அவர் எடுத்தாரா? ஆமா, மற்ற ஆன்மீக வழிகள் எல்லாமே இயற்கையான இந்த உடல் சுழற்சிய ஆன்மீக முன்னேற்றத்துக்கான ஒரு தடையாதான் பார்த்தாங்க. ஆனா இங்கதான் ஒரு மாபெரும் திருப்புமுனை வருது. தந்திரா உள்ள வருது. கரெக்ட். தந்திரா மட்டுமே உலகிலேயே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை அளிக்கும் ஒரே அமைப்பா. சொல்லப்போனா பெண்களா ஆன்மீகத்துல ஆண்களை விட மேலானவங்களா ஏத்துக்கிட்ட அமைப்பா உருவெடுத்துச்சு. அது எப்படி தெந்திராவில மட்டும் சாத்தியமாச்சு? மற்றவங்க தடையா பார்த்தத தெந்திரா எப்படி ஏத்துக்கிட்டாங்க? காரணம், தந்திராவோட அடிப்படை அப்ரோச்சே வேற. மத்த வழிகள் உடலோட போராட சொல்லுது. ஆனா தந்திரா உடலின் இயல்ப அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுது. பெண்களின் உடல் செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்கா செயல்படுறத தந்திரா ஒரு குறையா பார்க்கல. மாறாக அது ஒரு மிகப்பெரிய வரமா பாக்குறாங்க இல்லையா? கண்டிப்பா. எப்படின்னா, ஆணோட மனம் அவனோட உடலோட ரொம்ப ஆழமா பின்னப்பட்டிருக்கு. அவனால தன் உடலை விட்டு தன் மனசை ஈஸியா பிரிக்க முடியாது. ஆனா ஒரு பெண்ணோட உடல்ல மாதவிடாய், கர்ப்பம், பிரசவம் போன்ற சுழற்சிகள் தானாகவே நடக்கிறதால ஒரு பெண் நினைச்சா மிக எளிதா தன் உடல்ல இருந்து தன்னை டிட்டாச் பண்ணிக்க முடியும்னு தந்திரா சொல்லுது. 100% உண்மை. இந்த டிட்டாச்மெண்ட் தான் தந்திராவுல மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. உடல் தானா இயங்கிட்டு இருக்கும்போதே அதிலிருந்து மனச விலக்கி வச்சு சாட்சியா பார்க்கிற அந்த திறன் தான் தியானத்தோட உச்சகட்டம். நிஜமாவே இது ரொம்ப ஆழமான உளவியல் உண்மைதான். எந்த விஷயத்த மற்ற மதங்கள் பெண்ணோட மிகப்பெரிய பலவீனம்னு சொல்லி அவளை விலக்கி வச்சாங்களோ அதே விஷயத்த தந்திரா ஒரு பெண்ணோட மிகப்பெரிய ஆன்மீக ஆயுதமா மாத்துது. அதனாலதான் தந்திர வழியில நிறைய பெண்குருமார்கள் உருவாக முடிஞ்சது. ஒரு விஷயத்த நாம எந்த கோணத்துல அணுகுறோம் அப்படிங்கிறதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. சரி, மறுபடியும் 3ஆம் கண் விவகாரத்துக்கே வருவோம். இந்த 3ஆம் கண் வெளிப்படையும் போது ஏற்படுற சில அபாயங்களை பத்தி மூலத்துல சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அத படிக்கும்போது எனக்கு நிஜமாவே மெய்ச்சில் எடுத்துடுச்சு. திபெத்து அப்புறம் மெக்சிகோல தொல்பொருள் ஆய்வாளர்கள் சில பழங்கால மனித மண்டை ஓடுகளை கண்டுபிடிச்சாங்க.
அந்த மண்டையோடுகள்ல சரியா நெற்றி பொட்டுல துப்பாக்கி குண்டு பாய்ஞ்சது மாதிரி ரொம்ப நேர்த்தியான துளைகள் இருந்திருக்கு. ஆனா அது துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முந்தையவையாச்சே. எக்ஸாக்ட்லி. அங்க என்ன நடந்திருக்குன்னு ஓஷோ விவரிக்கும்போது அது உண்மையிலேயே மூன்றாம் கண் சக்தி தடம் புரண்டு வெடிச்சதால ஏற்பட்டதுன்னு ஒரு தியரியை அவர் முன்வைக்கிறார். ஒரு சூக்ஷ்ம சக்தி எப்படி எலும்பை துளைக்க முடியும்? இதை கேட்கும்போதே ஒருவித பிரமிப்பும் பயமும் சேர்ந்தே வருது. இது ஒரு ரொம்ப முக்கியமான மெக்கானிசம். நாம உடலுக்குள்ள ஓடுற சக்திய, அதாவது பிராணன, வெறும் கற்பனைன்னு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அது ஒரு அணு சக்தியைப் போல அதீத ஆற்றல் கொண்டது. இப்போ மூன்றாம் கண் பல ஜென்மங்களா மூடி கிடக்குன்னு வச்சுப்போம். ஆமா, அங்கே ஆற்றல் செல்வதற்கான பாதைகள் அடைபட்டு தான் கிடக்கும். இப்போ நீங்க திடீர்னு ஒரு தீவிரமான தியான பயிற்சியின் மூலமா உங்க கண்களின் அசைவை நிறுத்தி முழு சக்தியையும் அங்கே குவிக்கும்போது என்ன நடக்கும்? அந்த சக்தி மூடிய கதவை உடைக்க முயற்சி பண்ணுமா? கரெக்ட். அப்படி உடைக்கும்போது சூக்ஷ்ம சக்திக்கும் உங்க பிசிக்கல் சென்டருக்கும் இடையில மிகப்பெரிய உராய்வு, அதாவது ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அந்த உராய்வு கற்பனை செய்ய முடியாத அளவு வெப்பத்தை உருவாக்கும். ஓ, அந்த அதீத வெப்பம்தான் மண்டையோட்டைய தொலைக்கிறதா? ஆமா, அந்த சக்தி ஒரு நெருப்பு பந்து மாதிரியோ இல்ல ஒரு துப்பாக்கி குண்டு மாதிரியோ மாறி வெளியேற வழி தெரியாம மண்டையோட்டை துளைத்துக்கிட்டு வெளியேறக்கூடும். அதனாலதான் அந்த தியானங்களை குருவோட நேரடி கண்காணிப்பு இல்லாம செய்யக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாங்க. அப்போ அந்த அதீத வெப்பத்தை தணிக்கவும் மூன்றாம் கண் பகுதியை குளிர்ச்சியா வச்சுக்கவும் தான் இந்தியாவுல சந்தனம், திருநீர் இதெல்லாம் நெற்றியில வைக்கிற பழக்கம் உருவாச்சா? எக்ஸாக்ட்லி. அது வெறும் மதச்சடங்கு கிடையாது. அது ஒரு தற்காப்பு அறிவியல். சக்திய தவறாக கையாளுவது எப்பவுமே ஆபத்தானதுதான். சக்தியை தவறாக கையாளுவதுன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அடுத்தவங்கள தங்கள் கண்களால் கட்டுப்படுத்த நினைக்கும் மனிதர்கள் பத்தி ஓஷோ ரொம்ப விரிவா பேசுறாரு. அந்த ஹிப்னாட்டிஸ்ட்ஸ், மந்திரவாதிகள் பத்தி சொல்றாரா? ஆமா. ஏன், கொடூரமான வேட்டைக்காரர்களோட கண்கள் கூட எப்போதுமே ரொம்ப இறுக்கமா டென்ஸ்டைஸா இருக்குமா. ரஷ்யாவோட புகழ்பெற்ற ரஸ்புடின் பத்தி ஒரு அருமையான உதாரணம் இதுல இருக்கு. ரஸ்புடின் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ரஸ்புடின் தன்கிட்ட இருந்த அந்த காந்த கண்களை வச்சு அரச குடும்பத்தை, குறிப்பா ஜார் மன்னரோட மனைவியை எப்படி வசியம் செஞ்சு ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாருங்கிற தகவல் சிலிர்க்க வைக்குது. அதாவது ஒருத்தரோட கண்களை வச்சே அவர் நல்லவரா, ஆன்மீகவாதியா இல்ல ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறவரான்னு கண்டுபிடிச்சிட முடியும் போல இருக்க. உறுதியா கண்டுபிடிக்க முடியும். இத நம்ம பெரிய படத்தோட பொருத்தி பார்த்தா இதுதான் கருப்பு மேஜிக், அதாவது பிளாக் மேஜிக்குக்கும் ஒயிட் மேஜிக்குக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். கருப்பு மேஜிக்னா சுடுகாட்டுல பண்ற சடங்குகள் இல்லையா? கிடையாது. தன்னிட்ட உள்ள மனோசக்திய பயன்படுத்தி அடுத்தவங்களோட மனசுக்குள்ள ஊடுருவி அவங்களோட சுதந்திரத்தை பறிச்சு அவங்கள அடக்கி ஆள்றதுதான் கருப்பு மேஜிக்கோட அடிப்படை. ரஸ்புடின் பண்ணதும் அதுதான். ஆனா ஒயிட் மேஜிக் அப்படிங்கிறது அதே அதீத சக்திய பயன்படுத்தி தன்னைத்தானே ஆளுமை செஞ்சுக்கிறது. ஓ, தனது சொந்த இருளில் வெளிச்சம் பாய்ச்சி தனக்குத்தானே மாஸ்டரா மாறுறது. கரெக்ட். அப்படியென்றால் ஒரு உண்மையான குரு எந்த சூழ்நிலையிலையும் சீடர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாரு. ஒரு உண்மையான குருவோட இலக்கணம் என்னன்னா, அவர் உங்களை ஒருபோதும் தன்னை சார்ந்திருக்க விடமாட்டாரு. கண்டிப்பா. இதுக்கு புகழ்பெற்ற ஆன்மீக குருவான குர்ஜீஃப் வாழ்வுல நடந்த ஒரு நிகழ்வை நாம எடுத்துக்கலாம். அவரோட முக்கிய சீடரான ஆஸ்பென்ஸ்கி பல வருஷங்களா அவரோடவே இருந்து ஞானம் அடையறதுக்கு மிக மிக அருகில் இருந்தாரு. ஆனா திடீர்னு குர்ஜீஃப் எந்த காரணமும் இல்லாம அவரை தன் ஆசிரமத்தை விட்டு வெளியேத்திட்டாரு. ஒரு நிமிஷம், ஏன் அப்படி பண்ணாரு? ஆஸ்பென்ஸ்கி ஞானம் அடையிறது அவருக்கு பிடிக்கலையா, இல்ல ரெண்டு பேருக்கும் சங்கையா? இல்ல, அங்கேதான் குர்ஜீஃபோட மிகப்பெரிய கருணையே மறைஞ்சிருக்கு. ஆஸ்பென்ஸ்கே தொடர்ந்து தன்னுடனேவே இருந்தா அவர் ஞானம் அடைஞ்சாலும் கூட அது குர்ஜீஃப் கொடுத்த ஞானம் அப்படிங்கிற நினைப்பிலேயே காலம் முழுக்க குர்ஜீஃபை சார்ந்தே இருப்பாரு. ஓஹோ, அப்போ அவருடைய ஆன்மீக அனுபவம் முழுமையான சுதந்திரமா இருக்காதுன்னு குர்ஜீஃப் உணர்ந்தா? எக்ஸாக்ட்லி. அவரை முற்றிலுமாக சுதந்திரமானவரா மாற்றதுக்காகவே அவர் அப்படி ஒரு இரக்கமற்றவர் போல நடந்துகிட்டாரு. அதுதான் உண்மையான குருவோட இயல்பு. ஆனா ரஸ்புடன் மாதிரி அதிகார ஆசை கொண்டவங்க உங்களை என்றென்றும் அடிமையாவே வச்சிருக்க விரும்புவாங்க. ஆமா, அவங்களோட கண்கள் எப்போதுமே உங்களை கட்டுப்படுத்துற நோக்கத்திலேயே ரொம்ப கூர்மையா இருக்கும். இத ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆன்மீகம்ங்கிறது மற்றவர்களை கட்டுப்படுத்துவது அல்ல, தன்னைத்தானே கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. கரெக்ட். சரி, இதெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இதெல்லாம் ஏதோ இமயமலையிலயோ முற்காலத்திலயோ நடக்கிற விஷயம், நமக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம்.
நாம எப்படி நம்ம நாமே கட்டுப்படுத்துறது? அதுக்கு தான் நவீன உளவியல்ல உள்ள ஒரு தியரியை நம்ம பயன்படுத்தலாம். ஆமா, ஜேம்ஸ் லாங்கே தியரியே இங்க ஒரு பாலமா பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நாம பொதுவா என்ன நினைப்போம்? எனக்கு உள்ளே பயமா இருக்கு, அதனால நான் ஓடுறேன்னு நினைப்போம். இல்ல, எனக்கு கோவமா இருக்கு, அதனால நான் கத்துறேன்னு நமது உணர்ச்சிகளே செயலா மாறுதுன்னு நினைப்போம். ஆனா இந்த ஜேம்ஸ் லாங்கே தியரி என்ன சொல்லுது தெரியுமா? நாம் ஓடுவதாலேயே பயம் உருவாகுது, நாம் கத்துவதாலேயே கோபம் உருவாகுதுன்னு சொல்லுது. அதாவது, நாம உடலால் செய்யும் செயலே நம்ம மனதோட உணர்வை தீர்மானிக்குதுன்னு சொல்லுது. இத வச்சு பார்த்தா, உடலை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனசை கட்டுப்படுத்த முடியுங்கிறது உறுதியாகுதே. அதை நான் முழுமையா ஆமோதிக்கிறேன். இந்த தியான முறைகளோட அடிப்படை தத்துவமும் அதுதான். மனமும் உடலும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள். உங்க உடலின் மூலமா உங்க மனச உங்களால ரொம்ப ஈஸியா மாத்த முடியும். ஜப்பானியர்கள் பல நூற்றாண்டுகளா கோபத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்துற அந்த ஆழ்ந்த மூச்சு பயிற்சி இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இல்லையா? ஆமா, அவங்களுக்கு கோபம் வரும்போது அவங்க வார்த்தைகளை விடுறதுக்கு பதிலா ஆழமா மூச்சு விட தொடங்குவாங்க. ஏன்னா கோபங்கிற உணர்ச்சிக்கு சீரற்ற வேகமான மூச்சு ஓட்டம் கண்டிப்பா தேவை. நீங்க விழிப்புணர்வோடு ஆழமா சீரா மூச்சு விடும்போது உங்க உடலால தர்க்க ரீதியா கோபப்படவே முடியாது. உடல் அமைதியானா மனசும் வேற வழி இல்லாம அமைதியாயிடும். இது எழுத்தாளர் ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட மனைவி லாரா ஹக்ஸ்லி பரிந்துரைத்த ஒரு எளிமையான பயிற்சிய எனக்கு ஞாபகப்படுத்துது. ஆமா, மூலத்துல ஓஷோ அதை குறிப்பிடுறாரு. உங்களுக்கு கடுமையான கோபம் வரும்போது அதை யாரிடமாவது காட்டி சண்டை போடுறதுக்கு பதிலா உங்க கைகளை இறுக மூடி, அதாவது ஃபிஸ்ட கிளின்ச் பண்ணி மறுபடியும் தளர்த்த சொல்றாரு. உங்க தாடையை இறுக்கி முகம் முழுவதும் கோபத்தோட பாவனையை கொண்டு வந்து அப்புறம் அதை ரிலாக்ஸ் செய்ய சொல்றாரு. அப்படி பண்ணும்போது அந்த கோபத்தோட சக்தி வார்த்தைகளாகவோ வன்முறையாகவோ மாறாம உங்க கைகள் மற்றும் உடல் அசைவுகள் வழியாகவே வெளியேறி விரயமாயிடும். உங்க எதிரே இருக்கிறவருக்கு நீங்க அவர் மேல கோபமா இருந்தீங்கங்கிறது கூட தெரியாது. உங்க உடலோட தசைகளை மாற்றுவதன் மூலமா மூளைக்குள்ள ஓடுற கோபத்தின் ரசாயனத்தை நிறுத்திட முடியுங்கிறதுட்டு இது ஒரு அருமையான பிராக்டிக்கல் பயிற்சி. உண்மையான ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது இப்படி ஒவ்வொரு நொடியும் நம்மை நாமே செதுக்கிக்கிறது தான். ஆனா இப்படி உடலையும் மனசையும் கட்டுப்படுத்தி ஆன்மீக பாதையில நீங்க பயணிக்க தொடங்கும்போது இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு. அந்த சித்துகள் சொல்றீங்களா? ஆமா, நீங்க குறிப்பிட்ட பயிற்சிகளை செஞ்சு உங்க சக்தி அதிகரிக்கும்போது சில சிறிய அளவிலான சித்துகள், அதாவது ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். உதாரணமா, தொட்டால் நோய் குணமாகும் சக்தி கிடைக்கலாம், இல்ல மத்தவங்க மனசு அறியும் ஆற்றல் வரலாம். உடனே உங்க ஈகோ விழுத்துக் கொள்ளும். நான் ஒரு மாபெரும் குணப்படுத்துபவன், நான் எல்லோரையும் காப்பாற்ற போறேன்னு கிளம்பக்கூடாதுன்னு தந்திரா ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை இங்க முன்வைக்குது. அதாவது அந்த ஆற்றலை வச்சு நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யறோம்னு நினைக்கும் போதே நமக்குள் ஈகோ அப்படிங்கிற விஷயம் உள்ளே நுழைஞ்சு நம்ம அழிச்சிடும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இதுக்குதான் ஓஷோ, சூஃபி ஞானி ஜுனைத் வாழ்ந்த காலத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை உதாரணம் காட்டுறாரு. ஆமா, 30 வருஷம் காத்திருந்த ஒரு சீடனோட கதை. ஜுனைத் கிட்ட ஒரு மனிதர் வந்து உங்களுடைய அந்த ஆழமான ஆன்மீக ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கெஞ்சினாராம். அதுக்கு ஜுனைத், நான் 30 வருஷமா இந்த ரகசியத்தை பாதுகாத்து வரேன், நீ இத பெற 30 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னாரு. அந்த மனுஷனும் பொறுமையா 30 வருஷம் காத்திருந்தாரு. 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கணும் நாம எதிர்பார்ப்போம்? அந்த சீடனுக்கு ஒரு மாபெரும் ஞானம் கிடைச்சிருக்கணும் தானே? அங்கேதான் ஜுனைத் ஒரு செக் வச்சாரு. 30 வருஷம் கழிச்சு இப்போ ரகசியத்தை சொல்லுங்கன்னு அந்த மனிதர் கேட்டாரு. அதுக்கு ஜுனைத், இந்த ரகசியத்தை நீ வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கிற நிபந்தனையோட சொல்றேன்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே அந்த மனிதர், அப்படி என்றால் அந்த ரகசியமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இத பாத்தீங்கன்னா அந்த மனிதருக்கு உண்மையிலேயே ஆன்மீக ரகசியத்தையோ இல்ல குணப்படுத்தும் ஆற்றலையோ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆழமான தாகம் எல்லாம் கிடையாதுங்கிறது தெளிவா புரியுது. தனக்கு ஒரு ரகசியம் தெரியும், தன்னால மத்தவங்கள குணப்படுத்த முடியுதுன்னு மத்தவங்க முன்னாடி காட்டி பெருமைப்பட்டுக்கிற அந்த ஈகோ தான் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு இல்லையா? அந்த ஈகோக்கு தீனி போட முடியலன்னா அந்த சக்தியே வேண்டாம், தூக்கி எரிஞ்சிட்டாரு. மிக சரியாக கணிச்சிங்க. தந்த்ரா சொல்றதும் இதத்தான். ஒருவேளை உங்களுக்கு குணப்படுத்தும் ஆற்றல் கிடைச்சா அதை ரகசியமாவே வச்சிருக்கணும். உங்க நிழலுக்கு கூட அது தெரியக்கூடாது. தந்திரங்கள் எவ்வளவு நுட்பமானவைங்கிறத கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். சரி, இத்தனை விஷயங்களையும் தாண்டி இந்த 3ஆம் கண்ணை திறப்பதற்கான அந்த இறுதி தியான முறை மூலத்துல எப்படி விவரிக்கப்பட்டிருக்குங்கிறத கேட்பவர்களுக்கு நாம காட்சிப்படுத்துவோம். இது ஒரு அருமையான ஆனா ஆழமான பயிற்சி. இதை இருட்டுல தான் செய்யணும்னு ஓஷோ சொல்றாரு. நீங்க ஒரு இருண்ட அறையில அமர்ந்திருக்கீங்க. கண்களை இறுக்கமா மூடக்கூடாது.
ரொம்ப தளர்வா மென்மையா மூடிக்கணும். உங்களை சுற்றி ஒரு ஆழமான மென்மையான இருளை, அதாவது ஒரு வில்வெட்டி டார்க்னஸை நீங்க உணரணும். அந்த இருளுக்குள்ள நீங்க மெல்ல மெல்ல கரைந்து மரணிப்பதைப் போல பாவனை செய்யணும். இருளும் மரணமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஆமா, ஏன்னா வெளிச்சம் அப்படிங்கிறது பிரதிபலிக்கிறது, அது உங்களை வெளி உலகோட இணைப்பது. ஆனா இருள் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் தன்னுக்குள்ள உள்வாங்கிக் கொள்வது. அந்த இருளோட நீங்க ஒன்றரை கலக்கும்போது உங்க சாதாரண கண்களோட அசைவு முழுமையா நின்னுடும். கண்களுக்கு பார்க்க எந்த பொருளும் இல்ல, மனசுக்கு சிந்திக்க எந்த பதற்றமும் இல்லைங்கிற நிலை வரும்போது உங்களோட மொத்த சக்தியும் நெற்றிக்கண்ணை நோக்கி பாயத் தொடங்கும். இப்படி பாயும்போது அங்க என்ன நடக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இருளுக்குள் மரணிப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டு கண்கள் முழுமையாக அசைவை நிறுத்தும்போது என்ன நடக்கும்? அப்போது திடீர்னு அந்த ஆழமான இருள் விலகி உங்களுக்குள்ள ஒரு பேரொளி தோன்றும். ஆனா அது நாம இதுவரை வெளி உலகத்துல பார்த்த ஒளி கிடையாது. இது ஒரு மூலமற்ற ஒளி, சோர்ஸ்லெஸ் லைட். மூலமற்ற ஒளினா ஒரு மெழுகுவர்த்தியோ சூரியனோ இல்லாம உருவாகிற வெளிச்சமா? எக்ஸாக்ட்லி. சூரியன், சந்திரன், விளக்குன்னு எந்த ஒரு மூலாதாரமோ இல்லாம அது தானாகவே ஒளிரும். இத தந்திரா பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா காலத்தோடு ஒப்பிடுது. ஓ, சந்தியா காலத்துல பகலும் முழுமையா இருக்காது, இரவும் வந்திருக்காது, சூரியன் மறைஞ்சிருக்கும், ஆனா எங்கும் வெளிச்சம் இருக்கும். அது போன்ற ஒரு பிரகாசமான ஆனா மூலமே இல்லாத ஒரு ஒளி உங்க மூன்றாம் கண்ணில் தோன்றும். அதுதான் உங்க ஆன்மாவோட சுய ஒளி, விழிப்புணர்வின் ஒளி. அதை கேட்கும் போதே ரொம்ப அற்புதமா இருக்கு. நாமே ஒரு தனி பிரபஞ்சமா மாறுறது போன்ற ஒரு உணர்வு. ஆனா இதுல ஒரு சின்ன ஆபத்து இருக்கிறதா மூலத்துல எச்சரிச்சிருக்காங்களே, இதை நம்ம முன்கூட்டியே கற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அது மிக முக்கியமான எச்சரிக்கை. அந்த ஒளியை நீங்க முன்கூட்டியே கற்பனை செய்யக்கூடாது. நிறைய பேர் செய்யற தப்பு இதுதான். கண்ணு மூடிக்கிட்டு எனக்குள்ள ஒளி தெரியுது, எனக்குள்ள சிவனோ புதனோ தெரியறாருன்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. மனசுக்கு எதையும் கற்பனை பண்ற சக்தி உண்டு இல்லையா? ஆமா, ஆனா அப்படி செய்தா அது வெறும் ஆன்மீக கனவாகவே முடிஞ்சிடும். நீங்க 1 மணி நேரம் அந்த கற்பனை ஒளிய பார்த்துட்டு காலையில எழுந்து பார்த்தா நேற்றிருந்த அதே கோபக்கார, அதே சுயநலமான மனிதராகவே தான் இருப்பீங்க. உங்க வாழ்வுல எந்த மாற்றமும் நிகழ்ந்திருக்காது. கற்பனை செய்தா எந்த நிஜமான மாற்றமும் நிகழாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இருள்ல தியானம் செஞ்சுட்டு சாட்சியா காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டுமே. அந்த ஒளி தானாகவே நிகழும் வரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம காத்திருக்கணும். அடா, ஆரம்பத்துல நம்ம ஒரு எக்ஸ்ரே மிஷின் பத்தி பேசணும் இல்லையா? ஒரு எலும்பு முறிவை எக்ஸ்ரே எப்படி துல்லியமா வெளிச்சம் போட்டு காட்டுதோ அதை விட 1000 மடங்கு துல்லியமா உங்க சூக்ஷ்ம உடலும் அதோட ஆறாவும் உங்க உண்மையான தன்மை இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு நொடியும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு தான் இருக்கு. ஆமா, நீங்க மற்றவங்களை ஏமாத்தலாம், ஆனா பிரபஞ்சத்தோட கண்களை ஏமாத்த முடியாது. கண்டிப்பா. நாம வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னாடி நமது ஆறா நம்மை பத்தின உண்மைகளை உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, இதோ சரியா இந்த நொடியில நீங்க எந்த விதமான மனநிலைய, எந்த விதமான சக்திய உங்களை சுற்றி ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு எப்பவாவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? அது அமைதியா, கோபமா, இல்ல வெறும் வெறுமையா? சற்று நேரம் கண்களை மூடி உங்களை நீங்களே கவனிச்சு பாருங்க. அந்த விடை உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.